நம்ம அதிர்சருடைய அடுத்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு படவிழாவில் கலந்து கொண்ட ஆதிக் ரவிச்சந்திரனிடம் அதிர்சருடைய அடுத்த படத்தை நீங்க தான் இயக்குறீங்களா, ப்ளீஸ் சார் சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு அவர் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் ஓப்பனாக அதிர்சருடைய அடுத்த படத்தை நான் தான் இயக்குறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. சோ இதனடுத்து அப்படியே பின்னாடி வந்த ஜிவி அவர்களிடமும் இந்த படத்திற்கு நீங்க தான் இசையமைப்பாளரா அப்படின்னு கேட்டதற்கு அவர் எந்த பதிலுமே சொல்லல, வேகமாக கிளம்பிட்டாரு. ஆகையால ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைக்கல அப்படின்றது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கு. அப்பனா ஆதிக் அவர்கள் அனிருத்த நாடு இருக்காரா அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துடைய முதற்கட்ட வேலைகள் படு சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கா. ஆதிக் அவர்கள் குட் பேட் அக்லியுடைய வெற்றியை தொடர்ந்து இந்த படத்திற்குமே அதிரடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். கிட்டத்தட்ட முதற்கட்ட வேலைகள் 80% முடிஞ்சிருச்சா. இன்னும் 20% வேலைகளை ஒரு மாசத்துல நம்ம ஆதிக் அவர்கள் முடிக்க இருக்காரு. அதன் பிறகு படத்துடைய ஷூட்டிங்குமே ஆரம்பமாக இருக்கு. நம்ம அதிர்ஷ்ட சொன்னது போலவே அடுத்த மாத துவக்கத்துல இருந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு அதிரடியாக ஆரம்பமாகுதா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துடைய அறிமுக ப்ரோமோ வீடியோ ஒன்று வெளியாக இருக்கா. இதுல நம்ம ஏகே அவர்கள் முன்பே நடித்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ரோமோ வீடியோ ஷூட்டிங்கிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ரிலீஸ் ஆகுமா. இந்த தகவல் ஒட்டுமொத்த ஏகே ரசிகர்களையுமே உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.